என்றும் என் அன்புக்குரிய ஈழத்தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் மிக அண்மித்து வந்துட்டது. அதாவது இன்னும் சில தினங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கலாம், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது பற்றி கடந்த சில காணொலிகளில் பார்த்து கொண்டு வந்த நாங்கள். இருந்தாலும் இன்னும் மக்கள் கொஞ்சம் தெளிவாக தங்களின் யாருக்கு நாங்கள் வாக்களித்தால் அது எங்களுக்கு நன்மையாக அமையும், அது எங்களுடைய எதிர்காலத்துக்கு, எங்களோட இருப்புக்கு, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமதியான வாக்காக அது அமையும் என்று சொல்லி மக்களை சிந்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பக்கத்தால் முயற்சித்து கொண்டிருந்தால், இந்தியாவில் ஒரு பக்கத்தால் எங்களுடைய ஒரு கோமாளி கோஷ்டிகள் கொஞ்சம் வெளிக்கிட்டு அதுகள் குழப்பண்டு குழப்பி இது கடைசியில் என்னன்னு சொன்னால் மக்களையும் குழம்பி நானும் குழம்பி இது இலங்கையில் தேர்தல் நடக்குதா, இந்தியாவில் தேர்தல் நடக்குதா, யாழ்ப்பாணத்தில் நடக்குதா, இல்லாட்டி வேற எங்கே நடக்குதா, இது ஜனாதிபதி தேர்தல் தானான்ற அளவத்துக்கு குழப்பி வச்சிருக்கிறாங்க. இதில் மிக பிரதானமாக பார்க்கணுமான்னு சொன்னால் எங்களோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து பைத்தியக்கார டாக்டருக்கு வைத்தியம் பார்க்குற, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கே வைத்தியம் பார்த்து பைத்தியமான எங்களோட டாக்டர் அர்ச்சுனா இவர் ஆரம்பத்தில் இருந்து குழப்பி மக்களுக்கு தேர்தல் நடக்குதா, இல்லாட்டி நாங்கள் எங்கேயாவது கனவு உலகத்தில் இருக்கிறோமா, இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் தான் தேர்தல் நடக்குதா, இந்த அளவத்துக்கு மக்கள் குழம்பி போயிருக்கணும். அதை விட இந்தியாவில் பார்த்தீங்களான்னு சொன்னால் எங்களோட தமிழ் பொது கட்டமைப்பு என்ற பேரில் கொஞ்சம் சிவில் சமூகம் என்று சொல்லி சிவில் சமூகம்ன்றா யாருண்டு எனக்கு தெரியல, உண்மையான ஒரு சிலர் தான் நிற்கணும். சிவில் சமூகம், மற்றது தமிழரசு கட்சி, அதாவது மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கலண்டு போனதுலேருந்து கலட்டி விட்ட கொஞ்சம் ஆக்கள், அதாவது விக்னேஸ்வரன், செல்வம் மடைக்கலநாதன், சித்தார்த்தன், விக்னேஸ்வரன் ஐயா, மற்றது அரியநேந்திரன், இப்படி எல்லாரையும் உண்டாக்கி தமிழ் பொது கட்டமைப்புன்ற பேரில் சங்கோட கொஞ்சம் பேர் ஊதிக்கொண்டு கிளம்பினவே. ஆனால் அந்த சங்கை பார்த்தீங்கன்னா சின்னத்தில் இந்த சங்குக்கு ஓட்டை இல்லை, அந்த சங்கு ஊதாது. ஏன்னாட்டா உண்மையில் சங்கே முழங்கண்டா அந்த சங்கு முழங்காது, ஏன்னா முன்பக்கத்துக்கு அடைஞ்சு கிடக்கு. அப்படியான அந்த சின்னத்தை கூட ஒரு ஒழுங்காக கவனிக்காமல் எடுத்து வச்சுக்கொண்டு அவியல் போட்டு குழம்பில் மக்கள் குழம்பினது மட்டும் இல்லாமல் நான் தெளிவுபடுத்தணும்னு யோசிச்சேன். நான் குழம்பி போனேன். என்ன பிரச்சனையானு சொன்னால் தமிழரசு கட்சி சொல்லுது நாங்கள் சஜித் பிரேமதாசாக்கு ஆதரவு என்று சொல்லி தமிழரசு கட்சி பவுனியால் நேற்று கூட்டம் போட்டு அறிவிக்குது. இங்கே என்னடாண்டா இந்தியாவில் கிளிநொச்சியில் தமிழரசு கட்சி தலைவர், அதாவது இப்போதைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்க தலைவர் அவர் இப்போ வழக்கில் இருந்தாலும் அவர் தெரிவு செய்யப்பட்டவர் ஸ்ரீதரன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சங்குக்கு தான் ஆதரவு உண்டு. அதை இன்னொரு பக்கம் சொல்லுது அது ஸ்ரீதரன் தனிப்பட்ட கருத்தாண்டு. அங்கால மத்திய குழு என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து சொல்லினா இல்லை நாங்கள் சஜித்துக்கு ஆதரவு உண்டு, அதை ஸ்ரீதரனோட சேர்ந்து கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை அதை வேணும் தனிப்பட்ட கருத்தாண்டு. இப்போ எங்களுக்கு என்ன குழப்பம்ண்டா, இப்போ தமிழரசு கட்சி இருக்குதா, தமிழரசு கட்சி யாருக்கு வாக்களிக்க சொல்லுது, இல்லை என்று சொன்னால் தமிழரசு கட்சியில் இப்போ உறுப்பினர் ஆற்ற கருத்து உண்மையான கருத்து, எந்த கருத்து தனிப்பட்ட கருத்து, எந்த கருத்துக்கு கட்சியின் கருத்து, இப்படி பெற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் எங்களோட மக்களை கொண்டே தள்ளி விட்டு கிடக்கு. அதுக்குள்ளே இந்தியாவில் ஒரு பைத்தியம் உண்டு. இந்த பைத்தியம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் பார்த்தா அடரகுமாரோட டீல் பேசுகிறேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொம்பளையோட டீல் பேசிச்சுது. சரி, அங்கே பேசி போட்டு அது பார்த்தியளோ இங்கே பாருங்கோ என்ன இப்படி பேசி போட்டாங்கன்னுட்டாங்க. பேருந்து என்னடான்னு சொன்னால் அவர் சரி வராதுன்னு சொல்லி விட்டு ஓடி போய் சஜித்தோட பேச போகிறோன்னு போய் அங்கே கடைசியில் அங்கே மேடையில் தன்னை ஏற்ற இல்லையான்னு சொல்லி சின்ன பிள்ளையர் மாதிரி அழுது கொண்டு அங்கே இருந்து இறங்கி நான் தமிழன்டா, நான் தமிழன் ரத்தப்படா, எந்த ரத்தத்தை பாருங்கடான்னு சொல்லி கூத்தடிக்க கொண்டு இறங்கி வந்தது சஜித்துக்கு போடக்கூடாது. பேருந்து என்னடான்னு சொன்னால் சரி நான் சங்கு தான், சங்கே முழங்கு என்று கொஞ்ச நாளாக சங்கு முழங்குறேன், சங்கு தான் போடணும்னு சொல்லி கொண்டு தெரிஞ்ச. திருப்பி என்னடான்னு கேட்டால் இப்போ சங்கும் இல்லையா, இப்போ திருப்பி மீண்டும் தொடங்கி இடத்துக்கு வந்தாச்சு அனுரகுமார திசாநாயக்க. இப்போதைக்கு இவர் வாக்கு போட சொல்லி சொல்லாத ஆக்கள் நான் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்சவுக்கு போடணும்னு சொல்லலையன்ற நம்புறேன். இது எப்போ நித்ரா எழுப்பி சொன்னாரோ எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ரணில நல்லவர் வல்லவர் அவருக்கு தான் போடணும்னு காய்ச்சவர், பேருந்து இஞ்சால ஏடிகேக்கு போடணும்னு காய்ச்சார், பேருந்து சஜித்துக்கு போடணும்னு காய்ச்சார், பேருந்து சங்குக்கு போடணும்னு காய்ச்சார். இப்போ திருப்பி இந்த இடத்துல நிற்கிறார். அந்த ஆளுக்கு தேர்தல் எப்போ நடக்குமென்று தெரிஞ்சுதுன்னு சொன்னால் பரவாயில்லை, அதுக்கும் சரியா தெரியலையேண்டா பாவம், தேர்தல் முடிஞ்சா போறேன் யாருக்கு அது அங்கே போடுங்க இங்கே போடுங்கன்னு சொல்லி கொண்டு நிற்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஐயோ இந்த பைத்தியக்கார பயல்கிட்ட மாட்டிக்கொண்டங்கிற சனம் படுற பாட்டை நினைச்சா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
இதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி வவுனியாவில் நின்று ஒரு கதையை சொல்லுது, முல்லைத்தீவில் நின்று ஒரு கதையை சொல்லுது, இங்கே கிளிநொச்சியில் நின்று ஒரு கதையை சொல்லுது. ஸ்ரீதரன் அவர்களை பார்த்தால் அவர் லண்டனில் வந்து ஒரு மாதிரி கிடைக்கிறார். இப்போ வந்து அங்கே வவுனியாவில் நின்று கட்சி முடிவெடுத்திருக்குது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லாத இடத்துல ஏனையா இருக்கிறீர்கள்? இதான பிரச்சனை. உங்களுக்கு உடன்பாடு இல்லையாண்டா அப்போ எந்த அந்த இடத்துல நிற்கிறீர்கள்? இதை புரிஞ்சு கொள்ளணும். உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துல தான் நிற்கிறீர்கள். ஸோ உங்களோட கட்சியே சட்டநாக்கோட பச்சோந்தியல் இந்த முகங்களை தான் வெளுக்க துவங்கிட்டேன்னு சொன்ன வெளுக்க துவங்கிட்டது. என் அன்புக்குரிய மக்களே, நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் நீதிபதி. இவங்கள் ஆற்ற கதையையும் கேட்டு உங்களோட மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பாதீங்க. இந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கை தேசத்துக்கான ஒரு சிறந்த ஜனாதிபதியை முதல்ல தெரிவு செய்கிறது தான் இந்த ஜனாதிபதி தேர்தலின் நோக்கம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்து ஜனாதிபதியாக வரப்போறவர் தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டில் இருக்க போகிறார். இப்போ நீங்கள் அவருக்கு வாக்களிப்பதன் ஊடாக நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றதை நீங்கள் பாருங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அனுரகுமார திசாநாயக்க இவர் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள், அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம்னு சொல்லுவாங்க, அதில் அவர் சொல்லியிருக்கிறார் நிறைய விஷயங்கள். ஊழலற்ற ஆட்சியை சொல்லியிருக்கிறார், அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் என்று சொல்லியிருக்கிறார், எல்லாரும் சமத்துவமாக வாழ்றதுக்கான ஒரு தேசத்தை கட்டியமைக்கிற அமைப்பம் என்று சொல்லியிருக்கிறார், அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வோம் என்று வாக்களிச்சிருக்கிறார். மற்றது இனப்பெரம்பலை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய குடியேற்றங்கள் எதுவும் நடக்காது என்று சொல்லி வாக்களிச்சிருக்கிறார். அதை விட இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் அதாவது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தினருக்கு முன்னாலே அவர் பேசின ஒரு பேச்சில் உண்மையிலே என்ற இதயத்தை கவர்ந்த ஒரு பேச்சு அது. அவர் பேசியிருந்தார். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு உலக நாடெல்லாம் மாறிக்கொண்டு போகுது. நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கு அமெரிக்காவை ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பல 100 வருடங்களுக்கு பிறகு, பல 100 ஆண்டு காலங்களுக்கு பிறகு இந்த பிரித்தானியாவில் யூகேல வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த ரிஷி சுனக் அவர்கள் பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இது மாதிரியான நிலைமை இலங்கையில் எப்போ வரப்போகுது என்று தைரியமாக அதில் வச்சு கேட்கிறார். கேட்கும்பொழுது அந்த அவருக்கு முன்னால் இருந்த அந்த இராணுவ அதிகாரிகள், உறுப்பினர்கள் எல்லாருமே கைதட்டி அவற்றை பேச்சை வரவேற்கணும். இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், இலங்கையில் இனவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கொண்டு போகுது. செத்துக்கொண்டு போகிற இனவாதத்தை திருப்பி தட்டி எழுப்பி உயிர் கொடுத்து எங்களோட மக்களை பலி கொடுக்கறதுக்கு யாரும் காரணமாக இருக்காதீங்க, தயவு செஞ்சு இருக்காதீங்க. இலங்கைன்ற அரச தலைவர்கள் அல்லது இலங்கைன்ற அரசியலில் ஒரு பெரிய இடம் வகிக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இதுவரைக்கும் ஒரு தமிழன் ஏன் ஆட்சி கட்டில் ஏறக்கூடாது என்று இதுவரைக்கும் கேட்டதில்லை. அந்த கேள்வியை மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கேட்டிருக்கிறார். நாங்கள் புதிய கோணத்தில் எமது குடிமக்களை பார்க்கக்கூடாதா? பழைய முறையில் பார்ப்பதை விட்டுவிடுவோம். பழையதை சுமந்து கொண்டு முன்னோக்கி செல்வது எமக்கு பாரம், சுமை. எனவே நாம் விட்டுவிடுவோம். நாம் அனைத்தையும் கைவிடுவோம். சமாதானத்தை கட்டியெழுப்புவோம். வளர்ந்த நாடுகளை பாருங்கள். அவர்களின் வளர்ச்சிக்கு சகவாழ்வே காரணம். 100 வருடங்களுக்கு பிறகாவது அமெரிக்காவில் கருப்பினத்தவர் ஒருவர் ஜனாதிபதியானார். 100 வருடங்களுக்கு பிறகாவது இங்கிலாந்தின் பிரதமராக இந்தியர் ஒருவர் தெரிவானார். எங்களுக்கு எப்போது அது நடைபெறும்? සියවස් ගන්නකට පසු හරි එංගලන්තයේ අගමැතිවරයෙක් ඉන්දියානුවෙක් වුණා. අපිට කවද වෙයිද? அப்படி கேட்டவர் அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக வாயிலிருந்து கேட்டிருப்பாருன்ற நான் நினைக்க இல்லை. அவரும் இந்த நாட்டில் வர்க்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடின ஒரு போராளி இயக்கத்தில் இருந்து வந்தவர். ஆகவே நிச்சயமாக அவர் எங்கள்கிட்ட வர்க்க, இன, சாதிய, மத பேதங்கள், அந்த ஒடுக்குமுறைகள் அத்தனைக்கும் எதிராக அவருடைய செயற்பாடுகள் இருக்கும். அது நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு மிக உந்துகோலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அவர் கதைச்ச பேச்சுக்களை அதில் எடுத்து பாருங்க, பார்க்கும் பொழுது தெரியும். அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கான நிறைய நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். உரமானியம், மற்றது விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு, இப்படி அதோட வீட்டு திட்டங்கள், வயோதிபர்களை வந்து அவைகளுக்கான ஊக்குவிப்பு தொகை, இப்படி ஏகப்பட்ட மக்களில் கரிசனையான விஷயங்களை அவரும் அறிவிச்சிருக்கிறார். அடுத்தது ரணில் விக்ரமசிங்க அவர் இப்போ இவ்வளவு காலம் ஆண்டு கொண்டிருந்தவர். அப்போ ஆண்டு கொண்டிருக்கக்குள்ள அவற்ற செயல்பாடுகளில் நல்ல திருப்தி இருக்கும்னு சொன்னால் மக்கள் அவருக்கு போற்றுவினோம்.
அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அவற்றை செயல்பாட்டில் திருப்தி இல்லாமல் தான் இருக்குது என்று நினைக்கிறேன். அதால் தான் அவரில் இப்போ இந்த முறை மக்கள் ஒரு விருப்பத்தன்மை குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இருந்தாலும் அவரும் நிறைய மக்களுக்கான திட்டங்களை முன் வச்சிருக்கிறார். மக்கள் முன்னேறக்கூடிய, மக்களை எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக வளர்த்தெடுக்கக்கூடிய, நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய திட்டங்களை முன் வச்சிருக்கிறார். இப்படியான திட்டங்களை நாங்கள் கவனித்து பார்த்து இதில் எங்களுக்கு யார் சரி என்று படுதோ அவருக்கு வாக்களிக்கிற ஒரு மனநிலைக்கு வாங்கோ. இலங்கை என்ற கல்வி அறிவு வீதம் 0 கிடையாது, மிக மிக அதிகம். இலங்கையில் படிக்காத ஆட்கள் இல்லை, 90% மேலே படித்த ஆட்கள் இருக்கிறோம். அப்போ ஆகவே நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் சொந்த புத்தி இருக்கும். இந்த பைத்தியங்கள் இந்த பேச்சுகளை கேட்டு குழம்பாதேங்கோ. இப்போ எங்களோட வைத்தியர்ன்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் இப்போ குழப்பமாக இருக்குது. நீங்கள் யாருக்கு போடுறது உண்மையில் ஏன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ அவர் சொன்ன ஆட்கள் எல்லாரையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தீங்களா, அவற்றை கருத்தை கேட்டு நீங்கள் வாக்கு போட்டீங்கன்னா உங்களோட வாக்கு செல்லாது. ஏன்னாண்டா அவர் சொல்கிறார், என்ன ஏடிக்கைக்கு போடுங்கோ, சஜித்துக்கு போடுங்கோ, பேந்திஞ்சால சங்குக்கு போடுங்கோ, அரணலுக்கு போடுங்கோ, இப்படியா எல்லாருக்கும் போடுங்கன்னு சொல்லி போட்டார். அவர் இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், ஆர் வெள்ளினமோ இவருக்கு நான் சொல்லி தான் போட்டேனான்ட்டு சின்ன பிள்ளை மாதிரி கிளைம் பண்ண போகிறார். இதை தான் அவர் செய்ய போகிறார். ஆகவே இந்த மாதிரியான முட்டாள்தனமான விசர்த்தனமான கருத்துக்களை தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுயமாக சிந்தியுங்க. சிந்திச்சா உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்கு போட்டால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும். அந்த இடத்துல உங்களால் நிலைச்சி நின்று என்னத்தை செய்ய முடியும் என்றது தெரியும். அந்த வகையில் சாதி மத பேதங்கள் இல்லாது ஒழிக்கப்படும். இனப்பெரம்பலை தடுக்கக்கூடிய எந்தவித குடியேற்றங்களும் நடத்தப்படாது. மதங்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படும். அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படும். இன்றைக்கு இதுவள காலத்திலே எத்தனையோ அரசுகள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் வாக்குறுதி கொடுக்க துணிஞ்சு கொடுத்துருக்கிறார். அதை விட அவற்றை பேச்சில் அவர் கேட்டிருக்கிற ஒரு விஷயம், அது இந்த தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் இருந்தாலும் இலங்கையில் ஏன் எப்பொழுது ஒரு தமிழன் நேரடியாக கேட்காம கேட்டிருக்கார். அமெரிக்காவில் பராக் ஒபாமா, இங்கே லண்டனில் ரிஷி சுனக், இலங்கையில் எப்பொழுது என்று கேட்குற அந்த தைரியத்தோட கேட்டிருக்கார். அவர் கேட்டிருக்காருடைய அவர் ஒரு தமிழனை பிடிச்சி கொண்டு போய் நீங்கள் ஆளுங்க கொண்டு வைக்க போகிறது இல்லை. தமிழர்கள் தங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேணும். முழு இலங்கைக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனாக தங்களை வளர்த்து கொள்ள வேணும். அப்படி வளர்த்து கொண்டுச்சினம் என்று சொன்னால் அவர்களை முழு மக்களும் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அனுரகுமார திசாநாயக்க கண்ட இந்த கனவு நனவாகும். அவருக்கு நீங்கள் வாக்கு போட்டு அவரை ஒரு ஜனாதிபதியாக தெரிஞ்செடுக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக வேகமாக நடவரும். இறுதியாக சிலரிடம் சில கேள்விகளை முன்வைத்து நான் இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதில் முதலாவதாக இந்த தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற அரியநேந்திரன் அவர்களிடம் தான் என்னுடைய முதலாவது கேள்வி. அது என்னென்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்படி இருக்கேக்குள்ள இங்க முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தம் நடந்து மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சு கொண்டிருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழ் தேசியத்தை நீங்க வலியுறுத்தி தான் நிற்கிறீர்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்கள் செய்த போராட்டம் என்ன? இதுதான் உங்கள்கிட்ட உள்ள கேள்வி. இதை தயவு செய்து நீங்கள் பதிலளியுங்க. அடுத்தது மற்றது ஸ்ரீதரன் ஐயாட்ட. ஸ்ரீதரன் ஐயா, நீங்கள் உண்மையில் நீங்கள் தொடர்ந்து சங்குக்கு தான் நிற்பியலா, இல்லாட்டி ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக்கா அல்லது சஜித் பிரேமதாசா வந்த உடனே அந்த பக்கம் ஓடிடுவீங்களா? ஏன்னா எனக்கு குழப்பமாக கிடக்கு. நீங்கள் ஒரு கால் அங்கே நிற்கிறீங்க, ஒரு கால் இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் எங்கே நிற்க போறீங்களே தெரியல. ஏன்னாடா வவுனியாவில் சஜித்துக்கு ஆதரவு வழங்குற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே கிளிநொச்சியில் உங்களுடைய ஆதரவோட சங்குக்கான ஆதரவு கூட்டம் நடைபெற்றிருக்குது. இது மக்களை விசரராக்குற ஒரு வேலையாக தெரியுது. இது பற்றி நீங்கள் பதிலளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்தது மாவை சேனாதிராச ஐயாட்ட. ஐயா, நீங்கள் ஒரு நீண்ட கால தமிழ் தேசிய அரசியல்வாதி. அதே நேரம் உங்களுக்கு 2009 நீங்கள் ரொம்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நீங்கள் அதுக்கு முதல் நடந்த எலெக்ஷன் தேர்தலில் அதாவது வன்னி பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதிகளில் வாக்குச்சாவடிகள் இல்லை. அப்போ வாக்குச்சாவடிகள் இல்லாத பொழுது அங்கே வன்னியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் சொல்லும் பொழுது ஞாபகம் வரும். வாக்குச்சாவடி எங்கே இருந்ததுன்னு சொன்னால் வவுனியாவில் இருந்தது, மற்ற இந்தியாவில் முகமாலைக்குள்ளே இருந்தது.
அப்போ எல்லா மக்களும் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிற வன்னி பிரதேசத்தில் ஒரு வாக்குச்சாவடி இல்லை. அப்போ போய் அங்கே தான் போய் வாக்கு போட வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டது. அப்போ இந்த சூழ்நிலையில் மக்கள் உங்களுக்கு வாக்கு போட்டு உங்களை பாராளுமன்றம் அனுப்புறதுக்கு ஏன் தங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் முகமாலையில் இரவோடு இரவா போய் படுத்து கிடந்து விடிய வாக்கு போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது. ஆனால் நீங்கள் அந்த உங்களுக்கு வாக்கு போட்ட அந்த மக்கள் தானே ஐயா செத்தது முள்ளிவாய்க்கால முழுக்க வன்னி மக்கள் போட்டு தானே நீங்கள் வந்த நீங்கள் அந்த மக்கள் அங்கே போய் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் சாகிக்க நீங்கள் கொழும்புல வடிவா வயிறு ஃபுல்லா முக்க திண்டுட்டு பேசாம படுத்து கிடந்த நீங்கள் இல்லேண்டா நீங்கள் இந்த போராட்டம் செய்தனான், நான் உண்ணாவிரதம் இருந்தனான், நான் இந்த பதவியை ராஜினாமா செய்தனான் என்று நீங்கள் இந்த இதில் நீங்கள் பதில் சொல்லலாம். முடிஞ்சா இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்க. இந்த மக்கள் தாங்கள் போறதுக்கு உண்மையில சொல்றேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு உலகத்திலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் வாக்களித்த ஒரு இனம் என்றால் எங்கட மக்கள் தான். அந்த மக்களை இன்றைக்கு திட்டம்ப நீங்கள் குழப்பி ஒரு இனவாதத்தை தூண்டி அவைகளை என்ன செய்யறன்னு தெரியாத நிலைமைக்கு கொண்டு போய் மீண்டும் ஒரு அட்டி முட்டாளாக்குறதுக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களை சொல்லி குற்றம் இல்லை. ஏனண்டா நீங்களே தெளிவா இல்லை. நீங்கள் என்ன சொல்றீங்க, ஒரு கால் சஜித்துக்கு ஆதரவன்றீங்கள், ஒரு கால் என்னடா ரணில் ஓடி போய் ரணிலுக்கு தான் ஆதரவன்றீங்கள், பேருந்து பார்த்தா இங்கால சங்க தூக்கி ஊதி கொண்டு திரிகிறீர்கள். உண்மையா உங்களுக்கு நீங்கள் டாக்டர் அர்ஜுனாட்ட போய் மருந்து எடுக்கணும். ஏனென்று சொன்னால் அவர் தான் அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து பைத்தியமான டாக்டர்ஸுக்கு வைத்தியம் பார்த்து அவரும் பைத்தியம் ஆயிட்டார். ஆனால் அவர் இப்போ உங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழலில் தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அவர் செய்வார், அவர் கூட வைத்தியம் செய்வார். தயவு செஞ்சு நீங்கள் போய் அப்படி இருக்கா மறந்து எடுங்கோ. அடுத்த கேள்வி டாக்டர் அர்ஜுனாட்ட என்னன்னு சொன்னால், டாக்டர் நீங்கள் யாருக்கு வாக்கு போட சொல்லி சொல்கிறீங்க, தயவு செஞ்சு குழப்பாதீங்கோ, எனக்கே குழம்பி போச்சு. நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் இருந்து சொன்னால இருந்து கடைசி வரைக்கும் சொன்னால் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா நீங்கள் இதுக்குள்ளே சில பேர் சொல்கிறாங்க இவர் ஒரு அரசியல் ராஜதந்திரத்தோடு நீங்கள் சொல்லியிருப்பீங்களண்டு. அப்போ நீங்கள் அந்த ராஜதந்திரத்தோடு நீங்கள் யாருக்கு போட சொல்லியிருப்பீங்கன்றது எல்லாரும் கேள்விக்குரிய. ஏன்னா எந்த செகண்டும் உங்கள்கிட்ட இருந்து அடுத்த அறிவித்தல் வரலாம்ன்ற எண்ணத்தில் உங்களோட ரசிகர்கள் எல்லாம் வழிவேல் வழிவெத்தோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம். தயவு செஞ்சு ஐயா தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னதாகவது உங்களோட இறுதியான நிலைப்பாட்டை சொல்லி போடுங்க. இப்போ நீங்கள் அருணகுமாரன் டிஷர்ட்டை தூக்கி போட்டு கொண்டு இருக்கிறீங்க ஜேவிபின்ற. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்குது ஜேவிபி வெல்ல போகுதுண்டு. அப்போ வெல்ற கட்சியோடவே சேர்ந்து நின்றா உங்களுக்கு எதிர்காலத்தில் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குமென்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தால் தானே, அதால் நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் திருப்பி உங்களுக்கு குழம்பலாம். குழம்பின அந்த ஷர்ட்டெல்லாம் கிழிச்செறிஞ்சு போட்டு திருப்பி சஜித்தின் ஷர்ட்டை போட்டுக்கொண்டும் நீங்கள் நிற்கக்கூடும். திரும்பவும் சங்கையும் போடக்கூடும். அதுக்கும் இல்லையோ ரணிலுண்டியோ நாமலுண்டியோ ஆட்டியோ நீங்கள் போடுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் தயவு செஞ்சு இந்த தேர்தல் கடைசி நாளுக்கு முதலாவது உங்களோட இறுதியான நிலைப்பாட்டை சொல்லி போடுங்க. அடுத்தது எங்களோட அன்புக்குரிய மக்களுக்கு தயவு செஞ்சு என் அன்பான மக்களே, இந்த காணொலியை சீரியஸாக தொடங்கி கடைசியில் ஒரு வேடிக்கையாக முடிக்கிற ஒரு சூழலை கொண்டு விட்டுருக்கிறேன். உண்மையில் நீங்கள் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா தயவு செஞ்சு நல்ல மனசோட ஜாலியாக ஒரு விதமான இந்த முட்டாள் பயல்கள் எல்லாம் தூக்கி தூர வீசி போட்டு போய் நீங்கள் வாக்களியுங்கோ. உங்களுக்கு நான் ஓரளவுக்கு எந்த தெரிவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இறுதி முடிவு உங்கள்கிட்ட தான் விட்டுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது ஒவ்வொருத்த தனிப்பட்ட சுதந்திரம், வாக்கு சுதந்திரம். ஏன்னா அப்படின்னா வாக்களிப்பண்டால் எல்லாம் வெளிப்படையாக வெட்ட வெளியில் வச்சு வாக்களிச்சிருக்கலாமே. என்னத்துக்கு அதை ரகசிய முறை என்று வந்தது? அது அவரவற்ற தனிப்பட்ட சுதந்திரம். ஆகவே உங்களோட சுதந்திரத்தில் யாருக்குமே தலையிட உரிமை இல்லை. ஆனால் உங்களுக்கு யாருக்கு போட்டால் நன்மை இருக்கும் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை உங்களோட பகுத்தறிவுக்கு உங்களோட 6ஆம் அறிவுக்கு வேலையை கொடுத்து யோசிங்களா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு தலைவர்களாக உருவெடுக்க வேணும். நீங்கள் எதிர்காலத்தின் இந்த நாட்டின் ஒரு பிரதான நபர்களாக நீங்கள் முன்னுக்கு வர வேணும். நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும். நீங்கள் சமத்துவமாக வாழ வேண்டும். உங்களோட சாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த ஒடுக்குமுறைகளுக்கும் ஆள்படாமல் எந்த பேதங்களும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் சமத்துவமாக வாழணுமெண்டா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்கு வாக்கு போடணுமெண்டு அவருக்கு தான் வாக்கு போட சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோளும். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஒரு சிறப்பான அரசியல்வாதிக்கு, ஒரு புதுமையை செய்யணும் என்று துடிக்கிற ஒரு இளம் அரசியல்வாதிக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுத்து அவரை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதன் மூலம் உங்களின் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.